பல நன்மைகளை செய்தும் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் தேடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய முடியாது. எனவே ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை என் கூட இருக்க கண்டேன், ஆனா இப்போ அவரை காணல. அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அவரை தேடி செல்வதற்கு, அவரை பற்றி கொள்வதற்கு பாரம் வர வேண்டும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் ஆத்துமநேசரை தேடி தேடி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு தெய்வம் நம்மை பல ஆண்டுகளாய் தேடி வந்த பிறகு கூட தெய்வத்திற்கு நாம் வாழாமல் இருக்கிறோம், தெய்வத்திற்கு நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். இந்த உலக மக்கள், உலக ஜனம் மாயையான அன்பின் மேல இவ்வளவோ வைராக்கியம் கொண்டு, இவ்வளோ வெறி கொண்டு, இவ்வளோ அநியாயம் செய்வதற்கு கூட ஆயத்தத்தோடு ஓடும் போது உண்மையான நீதியுள்ள பரிசுத்தமுள்ள உண்மையான தெய்வத்தின் அன்பிற்காக நான் நிற்பேன்னு சொல்றவங்க நல்ல தலைக்க மேல 2 கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா?